1952ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது நடிகர் சங்கம். இத்தனை ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு முதன்முறையாக பெரிய பெரிய சர்ச்சைகள் அடுத்தடுத்ததாக நடிகர் சங்கத்தை நோக்கி குற்றச்சாட்டுகளாகவும் முன்வைக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் பல்வேறு கருத்துக்களை தெரிவிப்பதற்காக மூத்த நடிகர் திரு குமரிமுத்து அவர்கள் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். உங்களை சில குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் சங்கத்திலிருந்து விலக்கி இருந்தாங்க. அதை எதிர்த்து நீங்களும் வழக்கு தொடர்ந்திருந்தீங்க. அந்த வழக்கு முதல்ல எந்த கட்டத்தில் இருக்கிறது? அதாவது ஐயா, என்ன நீக்கினதற்கு எந்த முகாந்திரமும் இல்லை. அதுதான் உண்மை. என்ன காரணம் சொல்லி நீக்கினாங்க ஐயா? அதாவது நான் ஒரு மூத்த கலைஞர் இல்லையா, 53 வருட அனுபவம் உள்ள ஒரு நடிகர் சங்க கார்டு பெற்றவன். அது 33 வருஷம் தான் இடம்பெற்று இருக்கிறது. அது பழைய கார்டுல உள்ளதெல்லாம் எதிரி போச்சு எனக்கு. ஆக 52, 53, 33 எது இருந்தாலும் நான் ஒரு சீனியர் உறுப்பினர். அண்ணன் பொதுக்குழுவிலே என்னை கூப்பிட்டு நேரடியாக என்னை நீக்கினார்கள். நீக்கினதுக்கு காரணம் என்னன்னா, ஒன்னும் இல்ல, நடிகர் சங்கம் இப்படி இருக்கே தரமட்டமா ஆகி போச்சே, காரணம் இல்லாம இடிச்சு போட்டிருக்கீங்களே, ஒரு வருஷ காலமா அது அப்படியே தரமட்டமா இருக்க, என்னுடைய நிலைப்பாடு என்ன செய்ய போறீங்கன்னு கேட்ட நான் ஒரு கடிதம் எழுதியிருந்தேன் நடிகர் சங்கத்துக்கு. அதனால என்ன பண்ணாங்க, காரணம் இல்லாம எந்த முகாந்திரமும் இல்லாமல் என்ன நீக்கினாங்க. கேள்வி கேட்ட உடனே நீக்கிறது அவர்களுடைய ஒரு அற்புதமான ஒரு குணம். ஆமா, ஐயோ இப்படி எல்லாம் கேள்வி கேட்கிறானே அப்படின்னு. எனக்கு அதுல ஈடுபாடு இல்லை, நான் அதை பத்தி ஒண்ணும் இல்லை. நான் ஒரு கேஸ் தொடர்ந்திருந்தேன். அந்த கேஸ் தொடர்வதற்கு காரணம், எப்படியாவது நான் நடிகர் சங்கத்தில் உறுப்பினராக மறுபடியும் வந்துவிட வேண்டும் என்பதுதான். ஏன்னா என்ன காரணத்துக்காக என்ன நீக்கிறீங்க அப்படின்னு கேட்டா சரியான பதில் யாருமே சொல்லல. அப்ப நான் கேட்டது தவறா? திருவாளர்கள் சரத்குமார் அவர்கள், திருவாளர் ராதாரவி அவர்கள் சொன்னது எந்த தப்பாவது உண்டாயா ஐயா? அதாவது தலைவர் செயலாளர்னு சொல்லணுமா? இதை விட உயர்ந்த வார்த்தை திருவாளர்கள். திரு என்றால் அழகிய, மதிப்பிற்குரிய, மாண்புமிகு ஒரு வார்த்தை. அதான் அவங்களுக்கு தெரியல. ஏன்னா சாதாரணமா என்ன இந்த நடிகர் சங்கத்துல என்ன நடக்குதுன்னா, அவரே எல்லாமே தலையிட்டு வைத்துக் கொள்கிறார்கள். யார் தலையிட்டாலும் இவங்களே நேரடியா நடிகர் சங்கத்துக்கு போறாங்க. ஒவ்வொரு புதுக்கோட்டையில இருந்து வரவங்களுக்கு பஸ் கொடுத்துட்றாங்க, செலவு கொடுத்துட்றாங்க, தங்குற இடத்தை கொடுத்துட்றாங்க, எல்லாமே கொடுத்துட்றாங்க. அவங்க ஓட்டு போட்டுட்டு போயிடுறாங்க. இப்படி ஒரு முறை அங்கே இருக்கிறது. இவங்களே போய் எல்லா இடத்துலயும் போய் மதுரையில, நாமக்கல்ல, சேலத்துல எல்லா நடிகர் சங்கத்துக்கும் போய் இப்படியே அவங்க வசதி பண்ணி கொடுத்து ஓட்டு வாங்குறாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, நடிகர் சங்கம் என்பதா அது ஒரு கிளப் மாதிரிதான். சங்கம் என்றாலே அதுதான். இப்ப டப்பிங் ஆர்டிஸ்ட் அண்ட் டப்பிங் குரல் கொடுக்கிற நடிகர்கள் என்ற நடிகர்கள் சங்கம்ங்கிறது அது யூனியன். அதுல நான் மெம்பரா இருக்கேன், இதுலயும் மெம்பரா இருந்தேன். இந்த நடிகர் சங்கத்துல மெம்பரா இருந்து எனக்கு ஒண்ணும் நடக்கல. அத மற்ற மாவட்டத்தில் உள்ள இசை நாடக நடிகர்களின் அன்பானவர்கள், அன்பு சகோதரர்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும். இல்ல, இப்போ தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில நடிகர் சங்கம் 2 பேரால் மட்டுமே நடத்தப்படுகிறது, தன்னிச்சையாக செயல்படுகிறார்கள் அப்படின்னு ஒரு அணியினர் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதை நீங்க ஏத்துக்கிறீங்களா? ஜனநாயக தன்மை இல்லை அப்படின்றத நீங்க ஒத்துக்கிறீங்களா? அதை நான் ஏத்துக்கிறேன் சார். ஏன்னா ட்ரஸ்ட்னா 9 பேர் இருக்கணும். 2 பேர் ஒரு ட்ரஸ்ட்ல இருந்து எல்லா காரியத்தையும் செய்யறது, அவங்களே கையெழுத்து போட்டுக்கிறது, அவங்களே லாபம் பெற்றுக் கொள்வது. 9 பேர் இருக்க வேண்டிய இடத்துல 2 பேர் இருந்து அவர்களே தலைவரும் செயலாளரும் எல்லாமே செய்து கொண்டார்கள். இது எவ்வளவு பெரிய தவறு. இசை நாடக நடிகர்களுக்கு எல்லாம் சொல்றேன், அவங்க உயிரை விட்டு ராத்திரி 10 மணிக்கு ஆரம்பிச்சு காலையில் 6 மணி வரைக்கும் நாடகம் நடிக்கக்கூடியவர்களுக்கு இந்த சங்கத்தில் என்ன பலன்? இதுவரை யாராவது ஒரு மிகப்பெரிய நடிகர்களாக, மிகப்பெரிய ஒரு சாதாரண நடிகர்களாகவே வந்திருக்காங்களா? தற்போது அவங்க சொல்றது என்ன அப்படின்னு சொன்னா, நலிவடைந்த நாடக நடிகர்களுக்கும் நலிவடைந்த திரைப்பட நடிகர்களுக்கும் நாங்க வருஷத்துக்கு 25 லட்சம் ரூபாய்க்கும் மேல நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறோம், இதுல எந்த விதமான குற்றச்சாட்டுக்கும் இடமில்லை அப்படின்னு அவங்க ஒரு அறிக்கை வெளியிடுறாங்களே. அதை நான் ஏத்துக்கிறேன் சார். இப்ப சில நாடக நடிகர்கள் இங்கே சென்னையில மாசம் ஒரு 500 ரூபாய் அந்த ஒரு நடிகர் சங்கத்தின் மூலமாக அவர்கள் அந்த பெற்றுக்கிறாங்க. இதைவிட நலிந்த நாடக நடிகர்கள் இயலிசை நாடக மன்றத்தின் மூலமாக, அரசாங்கத்தின் மூலமாக மாசம் 1000 ரூபாய் வாங்குறாங்க. இது ஏதோ அவர் பண்டை வச்சுக்கிட்டு ஏதோ அவங்க இஷ்டப்பட்டவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கஷ்டப்படுறவங்களுக்கு யாருக்கும் கொடுக்கல.
சரி, உங்களை நீக்கியது சம்பந்தமா நீங்க தொடர்ந்த வழக்கு தற்போது என்ன நிலையில இருக்கு? நான் செயற்குழு உறுப்பினரா இருந்தேன் சார் 2 தடவும். சரி. நான் இந்த கேட்டது இந்த ஒரே ஒரு கேள்வி தான். இவ்வளவு தவறு நடந்திருக்கேன், நீங்க இந்த பதவியில நீடிக்கணுமா? இவ்வளவு தவறுகள் நடந்திருக்கிறதே. 30 வருஷத்துக்கு லீஸ்க்கு விட்டுருக்கீங்களே, 29 வருஷம் 11 மாசம். ஆமா. இப்போ நாங்க இருப்போம். சிலர் கேட்டாங்க, நாங்க இந்த 30 வருஷம் நான் இருப்பேனா அப்படின்னு செயலாளர்கிட்ட கேக்குறாங்க. ஒரு நாடக நடிகர் நலிந்து போனவர் கூட்டத்துல தான், பொதுக்குழுவில. நீயும் இருக்க மாட்டேன், நானும் இருக்க மாட்டேன், அப்புறம் எதுக்கு இதை கேட்டுக்கிட்டு இருக்க? அப்ப மைக்க மேல தூக்குப்பாங்கிறாரு. ஒரு அடாவடித்தனமான பேச்சு. எல்லாரையும் ஆடா போடாங்கிறது, இங்கிறது நாய்கள்னு சொல்றாங்க சார் விஷால் அவர்களை போய். நாய்கள், நடிகர்களை நாய்ங்கிறாங்க. நாசரை போன்றவர்கள் எல்லாம் உங்களுக்கு என்ன தெரியுமான்னு சொல்றாங்க சார். கேவலமான ஒரு வார்த்தைகளை பேசக்கூடாது சார். எப்பவுமே மரியாதைக்குரிய வார்த்தைகளை பேச வேண்டும். ஏன்னா எல்லாருக்கும் அந்த நடிகர் சங்கத்துல பங்கு இருக்கு. 1952ல இந்த சங்கம் ஆரம்பிக்கப்பட்டது. இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும்போது அதை அவங்க கொஞ்சம் சரி பண்ண வேண்டும். இயலிசை நாடக மன்றத்துல எல்லாரும் மெம்பர் ஆகணும்னு நான் ஆசைப்படுறேன். இயலிசை நாடக மன்றம் அரசாங்கம் சம்பந்தப்பட்டது. அங்கேயும் நான் வந்து ஒரு 3, 4, 6 வருஷமா நான் செயற்குழு உறுப்பினராக இருந்தேன் சார். ஓகே. நானே ஒரு 10 பேர் 15 பேருக்கு நானே மாசம் 1000 ரூபாய்க்கு நான், அதாவது அதை எப்படி சொல்றதுன்னா, நான் வந்து சப்போர்ட் பண்ணி வாங்கி கொடுத்துருக்கேன்.